ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது என்று ஒத்துக்கொண்ட அரபு நாடுகள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக 30 போர் கப்பலை அரபிக்கடலில் இறக்கிய இந்தியாவின் கப்பற்படை. மிகப்பெரிய ஹவுதி இஸ்ரேல் போர் தொடங்கிவிட்டது. 2024 ஆண்டில் இந்தியா இஸ்ரேல் சாதனை, இரண்டு நாடுகளுமே செய்துள்ள சாதனைகளை உலகத்தின் வேற எந்த நாடுகளுமே செய்யவில்லை. முக்கியமாக தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் போராட்டத்தில் இந்தியாவும் இஸ்ரேலும் செய்த அளவுக்கு யாருமே 2024 ஆண்டில் சாதனை செய்யவில்லை. ஆனாலும் 2024 ஆண்டு அமைதியாக முடியாது போல தெரிகிறது. ஈரானின் பினாமி ஹவுதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போரினை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது. டிசம்பர் 19 தொடங்கி இன்று 7 நாட்களாக தொடர்ந்து ஹவுதி மீதான தாக்குதலை இஸ்ரேல் செய்து கொண்டே இருக்கிறது. ஈரானின் பினாமி ஏமன் நாட்டின் மக்களை பற்றி கவலைப்படாமல், இஸ்ரேலின் சக்தி தெரியாமல், ஈரானுக்கு ஆதரவாக, ஈரானின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக ரொம்ப தூரம் சென்று விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆல்மோஸ்ட் ஒரு வருடமாக இஸ்ரேல் இந்த ஹவுதியை பொறுத்து போனது அப்படின்னு சொல்லலாம். முதலில் ஹமாஸை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு போரை தொடங்கிய ஈரான் அடுத்தடுத்த நாட்களில் ஹெசபல்லா, சிரியா, ஹவுதி, ஈராக் என பல பயங்கரவாத படைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு போரை இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்பித்தது. முதலில் ஹமாஸ் அழிக்கப்பட்டது. பின்பு ஹெசபல்லாவின் மொத்த தலைவர் கூட்டம் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பின்பு சிரியா அழிந்தது மட்டுமல்லாமல் சிரியாவில் இருந்த ஹெசபல்லா மற்றும் ஈரான் படைகள் விரட்டி அழிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஈரானுக்குள்ளேயே ஈரானின் மொத்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாரிக்கும் ஆயுத தொழிற்சாலைகள் மொத்தமாக தாக்கி அழிக்கப்பட்டது. எனவே ஈரான் தொடங்கிய போரினை தொடர்ந்து செய்ய முடியாமல் தோற்க ஆரம்பித்தது. காசாவிலிருந்து ஒரு ராக்கெட் கூட இஸ்ரேல் மீது தாக்க முடியாத அளவுக்கு ஹமாஸ் படை தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினாலும், பின்பு வேறு வழியே இல்லாமல் ஹெசபல்லாவும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டு போரை நிறுத்திய நேரத்தில் இஸ்ரேல் தனது படையின் மொத்த கவனத்தையும் சிரியா மீது மாற்றி சிரியாவின் 40 ஆண்டுகால ரெஜிம் ஆசாத்தின் கொடுங்கோல் ஆட்சியை இஸ்ரேல் கவிழ்த்தது. சிரியாவின் 90% ஆயுதங்களை அழித்து ஈரானையும் ஹெசபல்லாவையும் சிரியாவை விட்டு விரட்டி அடித்தது அப்படின்னு சொல்லலாம். ஈரானுக்கு மீதம் இருந்த ஒரே ஒரு பினாமி. எனவே இஸ்ரேல் உடனடியாக வெற்றி பெற கூடாது, வெற்றியை கொண்டாடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னிடம் இருந்த கடைசி பினாமி ஹவுதியை தூண்டிவிட்டு தாக்குதலை அதிகரிக்க சொல்லி கட்டளையிட்டது. ஆனால் உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஹவுதிக்கு எதிரான போரினை அறிவிக்கும் அளவுக்கு போர் விமான தாக்குதல்களை செய்ய ஆர்டர் போட்டார். டிசம்பர் 19 தொடங்கி இந்த ஹவுதியின் ஏர்போர்ட், துறைமுகங்கள், எண்ணெய் கிடங்குகள் எல்லாமே தொடர்ந்து தாக்கி அழிக்கப்படுகிறது. நீங்களே பாருங்க, இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு நேரடியாக ஈரானை தாக்கி அழிப்பதற்கு இதுவே சரியான நேரம் என்று இஸ்ரேலின் பிரதமருக்கு ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து ஹவுதியை தாக்கி இன்று ஏமன் நாட்டில் ஒரு ஏர்போர்ட் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானின் கடைசி பினாமியும் அழிய ஆரம்பித்து விட்டார். இந்த போர் அவ்வளவு நாட்களாக நீளாது. இஸ்ரேல் ஹவுதிக்கான போர் அவ்வளவு நாட்களாக நீளாது. ஏனென்றால் ஆல்மோஸ்ட் 1700 கிலோமீட்டர் தூரம் சென்று 1-2 நாட்களிலேயே அவ்வளவு பெரிய இலக்குகளை இஸ்ரேலின் விமானப்படையினால் தாக்க முடிகிறது என்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் ஹவுதியின் மொத்த படையுமே சரிந்துவிடும். நீங்களே பாருங்கள். இந்த முறைதான் இஸ்ரேல் முதல் முறையாக ஹவுதியின் ஒவ்வொரு தீவிரவாத தலைவர்களையும் இஸ்ரேல் படை குறிவைக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்துள்ளது. இஸ்ரேல் சொல்லிவிட்டால் அது முடிந்ததற்கு சமம். அப்படியானால் அவர்கள் ஏற்கனவே பல ஹவுதி தலைவர்களை குறிவைத்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். ஈரானின் அதிகமான ஏவுகணைகள் தற்போது இந்த ஹூத்தி பயங்கரவாதி படைகளால் இஸ்ரேல் நோக்கி அனுப்பப்படுகிறது. இது ஈரானை அழிப்பதற்கு சரியான தருணம் என்று மொசாட் அமைப்பால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நானே அந்த ரிப்போர்ட்டை நல்ல ஆழமாக படித்து கவனித்த ஒரு விஷயம், அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஈரானுக்குள் செய்த தாக்குதலில், இந்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்ரேலின் விமானப்படை ஈரான் நாட்டிற்குள் சென்று செய்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் பெரிய அளவில் அழிக்கப்பட்டது. நீண்ட போருக்கு தேவைப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு அமைப்புகள் அழிக்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து ஹெசபல்லாவின் ஒவ்வொரு ஆயுத தளங்களும் அழிக்கப்பட்டது.
உங்களுக்கே தெரியும், ஹெசபல்லாவுக்கு தேவைப்படும் ஆயுத சப்ளைஸ் சிரியா வழியாக லெபனானுக்கு சாலை வழியாக அனுப்பப்பட்டது. ஆனால் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்கப் போவதை அறிந்த புட்டின் வேகமாக ஈரானை எச்சரித்து ரஷ்யா சிரியாவின் ஆசாத்துக்கு தேவையான படைகளை சிரியாவுக்கு அனுப்பாது என்பதும், சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு உடனடியாக நடக்கப் போவதை அறிந்த ஈரான் ஹெசபல்லாவை சரணடைய வைத்து லெபனானில் சீஸ்பயருக்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் இஸ்ரேல் இந்த தருணத்தை பயன்படுத்தி லெபனான், சிரியா என 2 நாடுகளின் எல்லா சாலை வழி கனெக்டிவிட்டிஸ், முக்கியமாக ஹெசபல்லாவுக்கு ஈரானின் ஆயுதங்கள் சிரியா வழியாக செல்லும் எல்லா பாதைகளையும் இஸ்ரேல் அழித்தது. இது எல்லாமே நீங்க ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவை எல்லாமே பாலங்கள், பிரிட்ஜஸ். ஒவ்வொரு பாலத்தையும் ஏர் ஸ்ட்ரைக் செய்து அழித்தது இஸ்ரேல். ஈரான் அண்ட் ஹெசபல்லா had no other choice. வேறு வழியே இல்லாமல் ஹெசபல்லா மற்றும் ஈரான் சிரியாவை விட்டு வெளியேறியது. எனவே ஹெசபல்லா was out of the game. அதற்காக ஈரானால் ஒரு போரை நிறுத்திவிட முடியாது. பிகாஸ் இஸ்ரேல் will gain momentum again. அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதற்காக ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கிவிட முடியுமா, தாக்குமா என்று கேட்டால் முடியவே முடியாது. அப்படி ஏதாவது முட்டாள்தனம் ஈரான் செய்தால் சிரியாவில் நடந்த அதே நிலைதான் ஈரானுக்கும் கண்டிப்பாக வரும். இது ஈரானின் உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் கமீனிக்கு நன்கு தெரியும். பிகாஸ் he knows exactly what Israel will do. எனவேதான் இஸ்ரேல் மீது எந்த விதமான நேரடி தாக்குதலை செய்தாலும் இஸ்ரேல் ஈரானை தாக்கி அழித்துவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஏற்கனவே ஹமாஸ், ஹெசபல்லாவை அழித்த ஈரான் இப்போது ஹவுதியை பயன்படுத்தி தாக்குதலை இஸ்ரேல் மீது செய்ய ஆரம்பித்துள்ளது. தொடர்ந்து தினசரி 1 அல்லது 2 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் வருகிறது. இது இந்த ஹூத்தியின் ஏவுகணை என்று சொல்வதை விட அது ஈரானின் ஏவுகணைகள் என்பதுதான் உண்மை. அன்டினயபிள் ட்ரூத். யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். The Houthis are nothing in front of Israel. அது ஈரானுக்கும் நன்கு தெரியும். ஆனால் இந்த ஹவுத்தியின் அழிவு பற்றி ஈரான் எப்போதுமே கவலைப்படாது. ஏனென்றால் இதுவரை எந்த பினாமி பயங்கரவாதியின் அமைப்பு பற்றியும் அல்லது மக்கள் பற்றியும் ஈரான் எப்போதுமே கவலைப்பட்டது கிடையாது. கமீனியின் ஆர்கியூமெண்டே அதுதான். ரொம்ப கிளியராக பாருங்க, இது கடவுளுக்கான போர். எனவே இந்த போரில் பங்கு கொள்ளாத இஸ்லாமியர்களே கிடையாது. மாறாக அவர்கள் பாவிகள். தே ஆர் ஆல் sinners. கடவுளுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் ஈரானின் கமீனியின் ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே இந்த சுப்ரீம் லீடர் கமீனி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இல்லை என்றும், இந்திய நாட்டை, இந்திய அரசாங்கத்தை ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லாவுக்கு ஆதரவாக இந்தியாவும் இந்திய இஸ்லாமியர்களும் எதுவுமே செய்யவில்லை, ஆதரிக்கவில்லை என்ற காரணத்திற்காக சர்வதேச அளவில் அறிக்கை வெளியிட்டு இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களையும் அசிங்கமாக பேசியவர் இந்த கமீனி. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? ஈரானின் கமீனி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இந்தியாவின் பாலிசி இந்தியாவுக்கும் இந்தியா மக்களுக்கும் தெரியும் என்று ஈரான் அரசுக்கு எதிராக இதே இந்த ஜெய்சங்கர் பதிலடி வெளியிட்டார். எனவே ஈரானின் சுப்ரீம் லீடர் எப்போதுமே இந்த பயங்கரவாத தாக்குதல்களை கடவுளுக்கான போர் என்று முத்திரை குத்திய மூத்த பயங்கரவாதி. எனவே அவருக்கோ ஈரானின் மற்ற தலைவர்களுக்கோ ஹவுதி அழிவு பற்றி எப்போதுமே கவலை கிடையாது. ஏங்க, அவர்களுக்கு அவர்கள் மக்களின், ஈரானின் மக்களின் அழிவு பற்றியே கவலை கிடையாது. கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் பயங்கரவாதம் செய்ய சொந்த குடும்ப நபர்களையே பலி கொடுக்கும் அரக்கர்கள், மான்ஸ்டர்ஸ் இவர்கள். அது மொத்த உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. கடைசியாக ஈரான் வேறு வழியே இல்லாமல் தான் ஹவுதியை ஒரு பெரிய அழிவுக்குள் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேணும்னா பாருங்க, இஸ்ரேல் தொடர்ந்து ஹவுதியின் ஒவ்வொரு பயங்கரவாத தலைவர்களையும் கண்டிப்பாக தூக்கும். இந்த ஹவுதியின் மொத்த ஆயுதத்தையும் அழிக்கும். ஹவுதிக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சோர்ஸ், ஆயில் போர்ட், ஆயுதம் வரக்கூடிய சாலைகள், ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே அழிக்கப்படும். அதன் பிறகு அடுத்த 8 அல்லது 10 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுமே செய்ய முடியாத அளவுக்கு ஹவுதியை அழித்து சுக்குநூறாக்கும். அதுதான் கண்டிப்பாக நடக்கும். நீங்க வேணும்னா பாருங்க. அது நடந்த பிறகு ஈரான் மட்டும், கமீனி மட்டும் அனாதையாக நிற்கும். நீங்க வேணும்னா பாருங்க. ஆஃப்டர் ஆல், இந்த கமீனி நம்ம நாடு இந்தியாவின் பாலிசி பற்றி பேசக்கூடிய அளவுக்கு
சிச்சுவேஷன் போயிருச்சு பாத்தீங்களா? வெறும் தீவிரவாத பினாமிகளை அடியாட்களாக வைத்திருக்கும் ஈரானுக்கே இவ்வளவு அதுப்புனா இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, ஆல்மோஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் மிலிட்டரி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இங்க பாருங்க, வெறும் 2024ஆம் ஆண்டை மட்டுமே எடுத்துக்குங்க. மேக் இன் இந்தியா என்ற திட்டம் தொடங்கி மிஷன் திவ்யஸ்திரா என்ற திட்டத்தின் கீழ் அக்னி 5 ஏவுகணை, அணு ஆயுத ஏவுகணையின் சோதனை, அமெரிக்காவிடம் வாங்கிய 31 பிரெடேட்டர் ட்ரோன்ஸ், இந்தியாவுக்குள்ளேயே டாடா ஏர்பஸ் C295 விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலை, வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 6.21 lakh crore டிஃபென்ஸ் பட்ஜெட், இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியில் 78% வளர்ச்சி, இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி 50,000 கோடியாக உயரும் என்ற பிராமிஸ், அதற்கான திட்டங்கள், இந்தியாவின் ராணுவத்தில் புதியதாக சேர்க்கப்பட்ட நியூ எலைட் டெக் என்ற மிக நவீன போருக்கான படை, இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட மாடர்ன் அஸ்மி மெஷின் பிஸ்டல்ஸ், புதியதாக செய்யப்பட்ட ஆயுத டீல்ஸ், இந்தியாவின் கடற்படைக்கான புதிய 26 ரஃபாலே போர் விமானங்கள், 3 ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மரைன்ஸ், இப்படி எல்லாமே அதிநவீன மிக முக்கியமான திட்டங்களும் வளர்ச்சிகளும். இது 2024ஆம் ஆண்டில் நமது நாட்டில் நடந்த திட்டங்களில் பாதி கூட கிடையாது. ஆனால் இது இந்தியாவின் ஆயுத வளர்ச்சி மட்டும் கிடையாது, மாறாக இது இந்தியாவின் புவிசார் அரசியலில் யாருமே சம்மதிக்க விரும்பாத ஒரு ஆதிக்கத்தை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் இதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. இதுல ஈரான் எதை சாதித்தது சொல்லுங்க? கேவலம் 2024ஆம் ஆண்டில் தீவிரவாதம் செய்து வெறும் தோல்வியை மட்டும் சந்தித்த ஈரான் இந்தியாவின் பாலிசியை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாத நாட்டுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம். அதை பாருங்க, அது நம்ம தப்பு. இன்று ஒவ்வொரு அரபு நாடுகளுமே சிரியாவை நோக்கி ஓடுது. எதுக்கு தெரியுமா? இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது, இனிமேல் இஸ்ரேலை எதிர்க்க முடியாது என்பது புரிந்துவிட்டது. எனவே அரபு நாடுகளின் கடைசி வாய்ப்பு சிரியா. எனவேதான் சிரியாவின் 80% ஆயுதங்களை இஸ்ரேல் அழித்து விட்டது. சிரியாவின் புதிய தலைவரை முன்னாள் பயங்கரவாதி இப்போது தான் மனம் மாறிவிட்டதாக சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அவரை சந்திக்க கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்தான், எகிப்து, ஈரான் என எல்லா நாடுகளுமே வரிசையாக சென்ற காரணம், இந்த சிரியா நாட்டை தொடக்கத்திலேயே இஸ்ரேலோடு எந்த தொடர்பும் செய்யாமல் தடுத்து விட வேண்டும், இஸ்ரேலோடு நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிகாஸ் இஸ்ரேலை சுற்றி இருக்கும் எல்லா எல்லை நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக தோற்றுவிட்டது. ஆனால் அரபு நாடுகளுக்கு இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனநிலை இல்லவே இல்லை. இன்று மிகவும் வேகமாக நமது நாடு இந்தியா 10 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறினார், உலகத்தின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறினார், உலகத்தின் 3வது பெரிய மிலிட்டரியாக மாறி சாதித்து விட்டால் பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ளுமா? சைனா ஒத்துக்கொள்ளுமா? இந்தா ஒண்ணுமே இல்லாத பங்களாதேஷ் ஒத்துக்கொள்ளுமா? அதுதான் இன்று இஸ்ரேலுக்கும் நடக்கிறது. மனித உயிர் வாழ தேவையான செல்ஸ் உருவாக்க ஆரம்பித்து விட்டது இஸ்ரேல். மனிதனின் சாவை தள்ளி போடும் அளவுக்கு தேவையான ஹியூமன் செல்ஸ் அப்படியே மீன், இறைச்சி, காய்கறிகள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய செல்ஸ் உருவாக்கிவிட்டது இஸ்ரேல். உலகத்தின் வேற எந்த நாடுமே இதை இன்னும் செய்யவில்லை. அப்படியே நமக்கு தேவையான காய்கறிகளை, இறைச்சி போன்ற பொருட்களை, மீன் போன்ற பொருட்களை இஸ்ரேல் தயாரித்து நாம சொன்ன இந்த செல்ஸ் பயன்படுத்தி உருவாக்கிவிட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேலின் வெற்றியை இந்த பயங்கரவாத நாடுகள் ஒத்துக்கொள்ளாது. அதுதான் சிக்கல். கடந்த ஒரு வருடத்தில் இந்தியாவின் வியாபார கப்பல்களை பாதிக்கும் விதத்தில் more than 25 இன்சிடென்ட்ஸ் இந்த ஹவுதி போன்ற தீவிரவாத அமைப்புகளால் கடலில் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை சுற்றி திடீரென இந்தியா 30 மிக சக்தி வாய்ந்த போர் கப்பல்களை, இன்க்ளூடிங் ஸ்பை ஷிப்ஸ், 30 மிக சக்தி வாய்ந்த கப்பல்களை இந்திய கப்பற்படை இந்திய அரபிக்கடல் எல்லையில் டிப்ளாய் செய்துள்ளதாக இன்று ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளது. அத்தன்டிக் ரிப்போர்ட்ஸ். ஒரு சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலின் MV ஷெம் ப்ளூட்டோ என்ற டேங்கர் இந்தியாவின் குஜராத் கடல் எல்லையில் இருந்து வெறும் 200 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இந்த ஹவுதி மற்றும் தீவிரவாத படைகளால் தாக்கப்பட்டது. இது மாதிரியான ஏவுகணை அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் இந்தியா திடீரென இந்த 30 கப்பல்களை அரபிக்கடல் எல்லை முழுவதுமாக சூழக்கூடிய வகையில் எடுத்த முடிவு. இப்போது இந்த கப்பல்கள் கடலில் மிதக்கிறது.
2 நாட்களுக்கு முன்பு அஜர்பைஜானிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருந்த சாதாரண பயணிகள் விமானம் கிராஷ் ஆகி அது கீழே விழுந்து பல நூறு உயிர்கள் பலியானதும் பல நூறு பேர் காயமடைந்த செய்தி உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் அந்த விமானம் ரஷ்யாவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயணிகளை சுமந்து சென்ற சாதாரண கமர்ஷியல் விமானத்தை எதிரியின் போர் விமானம் என்ற சந்தேகத்தின் பேரில் தொழில்நுட்பம் தவறு செய்து அந்த விமானத்தை ரஷ்யாவின் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கியது என்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகத்திலிருந்து பல நாடுகள் ரஷ்யாவுக்கு செல்லக்கூடிய விமானங்களை தற்காலிகமாக நிறுத்த ஆரம்பித்துள்ளது. நீ பாருங்க, உலகத்தின் ஒவ்வொரு மூலைகளிலும் என்னென்ன விஷயங்களோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 30 கப்பல்கள் அரபிக்கடலில், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் இந்தியா அனுப்பி இருக்கக்கூடிய 30 மிக சக்தி வாய்ந்த போர் கப்பல்கள் உலகத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகளுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது. ஹவுதி, ஈரான் இது மாதிரியான தீவிரவாத நாடுகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இந்தியா அனுப்பியுள்ள மிக நுட்பமான, நுணுக்கமான, மிகவும் ஆழமான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அனுப்பி இருக்கக்கூடிய இந்த 30 கப்பல்களும் கண்டிப்பாக தேவையான ஒரு நடவடிக்கை தானா, கண்டிப்பாக தேவை. ஹவுதி போன்ற தீவிரவாதிகள் இந்தியாவின் தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபார சம்பந்தப்பட்ட கப்பல்களை குறிவைக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரவாதிகளுக்கே அதுப்பு வந்து விட்டது என்றால், இவ்வளவு பெரிய மிலிட்டரி, இவ்வளவு பெரிய பொருளாதாரம், இவ்வளவு பெரிய டெமோக்ரஸி தன்னை பாதுகாக்க, தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய தொழில்நுட்பங்களை, தன்னுடைய உலக அளவிலான ட்ரேட் மற்றும் பிசினஸை பாதுகாக்கக்கூடிய அளவுல இஸ்ரேல் போன்ற நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில இந்த 30 மிக சக்தி வாய்ந்த இந்திய போர் கப்பல்களை இந்திய கப்பற்படை அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லைகளில் டிப்ளாய் செய்திருப்பது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சரியா தவறா? இன்னும் அதிகமான கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்தியா அனுப்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் ஒழிந்தான், இந்த ஹூத்தி அல்லது ஹவுத்தி அழிந்தான். இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய இந்த 30 கப்பல்களும் நமது நாட்டின் வியாபார கப்பல்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கப்பல்கள் கண்டிப்பாக வெற்றியோடு திரும்ப வரும். போர் வந்தாலும் பரவாயில்லை, ஹவுத்தியாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, யார் தாக்குதல் செய்தாலும் இந்த 30 கப்பல்களும் பதிலடி கொடுக்கும். இதற்கு சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத இந்த பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, இவனுங்க எப்படி பதிலடி கொடுக்க போறானுங்க, இவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸை நீங்க பாருங்க. ஒவ்வொரு பிளேலிஸ்டா போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், and as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல பத்திரமா, பாதுகாப்பா, சந்தோஷமா பார்த்துக்கங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.